இருங்க, இந்த குறிப்பில் ஒரு வசனத்தை விட்டுட்டோம் பாருங்க. உபாகமம் 8வது அதிகாரத்தில் 17-18 வசனத்தை வாசிங்க. உபாகமம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, இதெல்லாம் ஏன் சாமர்த்தியத்துல நான் சம்பாதித்து கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. தேவனாகிய கர்த்தரை நினை. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. பாத்தீங்களா, கர்த்தர் தான் உனக்கு பலன் கொடுக்கிறார். ஏன்னா உன்னுடைய பெற்றோருக்கு, உன்னுடைய மூதாதையர்களுக்கு, உங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தின ஒரு ஊழியக்காரனோ இல்லை உங்க தகப்பனோ தாயோ யாரோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? நீ வழி நடத்தின இந்த ஆத்துமாவை நான் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறாரு. உனக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு இதை நான் செஞ்சேன் என்று சொல்லி உன்னை நீயே பெருமை பாராட்டாதபடிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, எச்சரிக்கையாரு. கர்த்தருக்கு அப்போ மகிமையை செலுத்து அப்படின்னு சொல்றார். ஆகவே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் தான் சொன்னாரு. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு சபைக்கும் கர்த்தர் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கவனிக்காமல் நம்முடைய சுய வழியிலே போகும் பொழுது ஜாக்கிரதையாருங்க, சத்துரு வந்துருவான். ஆகவே உங்களுக்கு சொல்லப்படுகிற புத்திமதிகளை கொஞ்சம் கவனமாக கேட்டு வசனத்தின்படி உங்களை சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்த குறிப்பு பாருங்க, 3வது குறிப்பில் இப்போ இந்த மனாசே ராஜா தன்னுடைய சுய வழியிலே போன பொழுது சத்துரு வந்தான். சத்துரு வந்து அடி கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? நல்ல வேலை, மனம் திரும்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பி என்ன செய்தான்? தன்னை தாழ்த்தி தேவ ஆலோசனையை கேட்டான். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தவறுவது சாதாரணமாக நடக்கக்கூடிய, இட் இஸ் ஃபார் ஹியூமன் டு எர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மனுஷனுக்கு தவறு செய்வது சகஜம், நடக்கிறது தான். ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டும் போது திருந்தி கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், காக்கப்படுவான். திருந்தி கொள்ளலைன்னா அவன் நீதிமொழிகளில் சொன்னது மாதிரி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதிலே நாசமடைவான். ஆகவே நாம் தவறும் பொழுது நமக்கு ஒரு புத்திமதி சொல்லும் பொழுது உடனே மனம் திரும்பி கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுங்க. என்ன நடக்குது பாருங்க. 2 நாளாகமம் 33வது அதிகாரம், அதே 33வது அதிகாரத்தில் நம்ம 10-11 வாசித்தோம். இப்போ 12-13வது வசனத்தை வாசிங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ராஜா தன்னை தாழ்த்தினான். தான் நெருக்கப்படுகிற வேலையிலே, சத்துரு தன்னை நெருக்குகிற வேலையிலே என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தன்னுடைய பிதாக்களின் தேவனை நோக்கி கூப்பிட்டு தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தும் போது என்ன நடந்தது? அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவனை மீண்டுமாக அவனுடைய அரியணைக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக அவனை ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. உங்களையும் கூட பிரியமானவர்களே, சத்துரு உங்களை நெருக்கி, உங்களை தாழ்த்தி, உங்களை கீழே விழத்தள்ளும் பொழுது இமிடியேட்டா நீங்கள் நாம் செய்ய வேண்டியது உடனே நம்ம மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு மீண்டுமாக நம்மை கொண்டு வருவார். ஆகவே இப்போ இதுல எல்லாம் என்ன தெரியுதுன்னு சொன்னா, முதலாவதாக நாம் என்ன பண்றோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை தாழ்த்தி முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இதான் என்னுடைய நிலைமை என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறோம்.
அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பிக்கிறார். நமக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வளர கர்த்தர் செய்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் கவனிக்காமல் நமது சுய வழியிலே போகும் பொழுது சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து சத்துருவுக்கு இடம் கொடுக்காமல் நாம் போகும் பொழுது நம்ம தவறு செய்தாலும் நமக்கு வருகிற எச்சரிப்புகளை புத்திமதிகளை நாம் கேட்டு மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி தேவ ஆலோசனையை கேட்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் பரிகாரத்தை அனுப்புகிறார். கர்த்தர் விடுதலையை அனுப்புகிறார். விடுதலையை அனுப்பின பிறகு அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படியே கர்த்தரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரில் நாம் நிலைத்திருந்தால் கனி தானாக வரும். கர்த்தரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தானாக கனி கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஆனால் நாம் நிலைத்திருக்க வேண்டியது கர்த்தரில். கர்த்தரில் நிலைத்திருக்கும் பொழுது யோவான் 15வது அதிகாரத்தில் சொன்னார் பாருங்க. யோவான் 15:4-5 வசனங்களை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு கொடியை கட் பண்ணி நீங்க வெளியே போட்டுட்டீங்கன்னா அது காஞ்சி தீஞ்சு போயிடும். ஆனால் செடியிலே நிலைத்து இருக்கும் பொழுதுதான் அது கனிகளை கொடுக்கிறது. இது சிம்பிள் லாஜிக். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாம் கர்த்தரிலே நிலைத்திருந்து அவரிடத்திலிருந்து அந்த வசனத்தினுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஜீவியத்தில் நடக்கும் பொழுது நம்முடைய கனி ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். நற்குணங்கள் என்கிற கனி வரும். ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. யோவான் 15 நாம் வாசித்தது போல என்னிலே நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், என்னை விட்டு தூரமாக போனீங்கன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மனாசே ராஜா தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு போன பொழுது அவனால் ஒன்றும் செய்ய முடியல. சத்துரு நெருக்கும் பொழுது சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டான், ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் தேவனை நோக்கி அழைத்த பொழுது கர்த்தர் பரிகாரத்தை அனுப்பினார், அவனை மீண்டும் அரியணையிலே அமர்த்தினார். ஆகவே நம்மை உயர்த்துகிறவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மை உயர்த்துகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான நமக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? கனிச்செடி இயேசு, அவரில் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. கனிச்செடி இயேசுவே அதன் கொடி நானே. கனிச்செடி இயேசுவே அதன் கொடி நானே. செடியில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுப்பேன். செடியில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுப்பேன். பரமபிதாயின் மூலம் மகிமைப்படுவார் என்றும், பரமபிதாயின் மூலம் மகிமைப்படுவார் என்றும், கனிச்செடி இயேசுவே அதன் கொடி நானே. பூக்களும் பிஞ்சுகளும் காய்களும் கனிகளும் பரிமள வாசனையே. பூக்களும் பிஞ்சுகளும் காய்களும் கனிகளும் பரிமள வாசனையே. இந்த சிங்கார தோட்டத்தில் நடுவே இயேசுவே சோபித்துலாவுகின்றார். இந்த சிங்கார தோட்டத்தில் நடுவே இயேசுவே சோபித்துலாவுகின்றார்.
சபையே செழித்தோங்குதே கனி செடியேசுவே அதன் கொடியானே. என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்னதினால், என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொன்னதினால், சொத்தம் செய்வாரதீகமாய் கனிகள் நாம் கொடுப்போம் சீருபதேசத்தினால். சொத்தம் செய்வாரதீகமாய் கனிகள் நாம் கொடுப்போம் சீருபதேசத்தினால். சீயோன் சபையே சீஷர்களே, சீயோன் சபையே சீஷர்களே கனி செடியேசுவே அதன் கொடி நானே. கனி கொடாதிருக்கும் கொடியை அறுத்திடுவார் கிருபையோ இனி இல்லையே. கனி கொடாதிருக்கும் கொடியை அறுத்திடுவார் கிருபையோ இனி இல்லையே. எங்கள் இயேசு பிரதிபலன் நமக்காய் கொண்டு வரும் இன்ப நாளதிலே. எங்கள் இயேசு பிரதிபலன் நமக்காய் கொண்டு வரும் இன்ப நாளதிலே. சீயோன் சபையே களி கூறுமே, சீயோன் சபையே களி கூறுமே கனி செடியேசுவே அதன் கொடி நானே. செடியில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுப்பே, செடியில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுப்பே. பரமபிதா என் மூலம் மகிமைப்படுவார் என்றும், பரமபிதா என் மூலம் மகிமைப்படுவார் என்றும் கனி செடியேசுவே அதன் கொடி நானே. இதுல என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது 3வது சரணத்துல பாருங்க, சீர் உபதேசத்தினால் என்ன செய்வாராம்? சுத்தம் செய்வாராம். சுத்தம் செய்வார் எதுக்கு? அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. எப்படி? சீர் உபதேசத்தினால். அவரிடத்துல நிலைத்திருக்கும் பொழுது சீர் உபதேசம் நமக்கு வரும். அந்த உபதேசத்தினால நம்ம சுத்தம் செய்யறதுனால கனிகளை கொடுப்போம். இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள செடிக்குள்ள இன்ஃபெக்ஷன் வரும், அது கனி கொடுக்காது. சுத்தம் செய்யப்படும் போதுதான், சீர் உபதேசத்தினாலே சுத்தம் செய்யப்படும் போதுதான் அது கனிகளை கொடுக்கும். அதுதான் லாஜிக், அதுதான் டெக்னிக். அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அங்கிருந்து நமக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும், நல்ல உபதேசம் கிடைக்கும். அப்பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும். அப்படியே இருந்து கனி கொடாதிருக்கிற கொடியை கடைசியில கிருபையின் காலம் முடியும் பொழுது அறுத்திடுவார். ஆனால் இயேசு பிரதிபலன் கொண்டு வரும்போதோ நாம் களி கூறும்படியாக நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்கள் எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் சிறியவளாக கடுகு விதை மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். உயர்த்தி இருக்கிறார், செஞ்சிருக்கிறார். அதனால தான் நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்றோம், உயர்த்தி இருக்கிறார். ஒண்ணுமே இல்லாதவங்களாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வசனத்தை கேளாமல், அதற்கு செவி கொடுக்காமல், தன்னுடைய சுயமாக போகிற
ஒருவன் என்ன பண்றான்னா சத்துருக்கு இடம் கொடுக்குறான், சத்துரு வர்றான், அவனை சத்துரு மடங்கடித்து போடுறான்னு சொல்லும் கேள்வி. ஆனால் எப்பவுமே கர்த்தருக்கு உண்மையா இருந்து கர்த்தர் சொல்றபடியே கேட்டா, சத்துருக்கு இடம் கொடுக்காம இருந்தா அப்போ பிரச்சனை வராமல் இருக்குமா என்று பார்க்கும் பொழுது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்க பாருங்க, இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம பார்க்கலாம். இந்த உதாரணத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, உண்மையாக இருந்த ஒருத்தனுக்கு கூட பிரச்சனை வந்தது. கர்த்தருக்கு உண்மையாக இருந்த ஒருத்தனுக்கு கூட பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாரு. ஆனால் அவன் கூட என்ன பண்றான், பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை அனுப்பினாராம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமா பாருங்க, எசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்தது. வியாதி வரும்பொழுது தீர்க்கதரிசி வந்து நீ செத்து போற, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்னப்போ எசேக்கியா சுவர்புறமாக திரும்பி சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு இவ்வளவு காலம் உண்மையா இருந்தேனே, இவ்வளவு காலம் உத்தமமா இருந்தேனே என்று சொல்லி எசேக்கியா சொல்லும் பொழுது உடனே கர்த்தர் 5வது வசனத்தை வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. பாருங்க, உடனே ஆண்டவரே என்று அவன் அழைத்த பொழுது மீண்டுமாக தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே அவனுக்கு அவனுடைய விண்ணப்பத்தை கண்ணீரை கேட்டு அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். யோனா பிரசங்கித்த பொழுது நினிவே மக்கள் ராஜாவிலிருந்து மிருக ஜீவன்கள் வரைக்கும் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது, மனம் திரும்பின பொழுது கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். உண்மையாக இருக்கும்போது சத்துரு வந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏதோ சத்துரு வந்துட்டான கூப்பிடும் பொழுது சத்துருவை கர்த்தர் விரட்டுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு உத்தமமா இருக்கிறது தான் நம்ம முக்கியம். அதனால சத்துரு வரும் பொழுது நம்ம அலர்ட்டா இருப்போம். இல்லைன்னு சொன்னா நம்ம சுய வழியில போகும்பொழுது நாம் அலர்ட்டா இருக்க மாட்டோம், ஸ்லிப் ஆயிடுவோம், வழிக்கு விழுந்துருவோம். அப்பொழுது யாராவது வந்து சொன்னாதான் உண்டு. யாராவது வந்து ஐயோ நீ போற பாதை சரியில்லை, அங்க ஸ்லிப்பரியா இருக்கு, அங்க வழிக்கு விழுந்துருவ என்று யாராவது வந்து சொன்னாதான் உண்டு. சொல்லலைன்னா வழிக்கு விழுந்துருவோம். ஆனா நாம் உண்மையாக நடக்கும் பொழுது நமக்கே தெரியும் சத்துரு வரான், உடனே ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். அதான் வித்தியாசம். உண்மையாக நடக்கிறவருக்கும் நம்முடைய சுய புத்தியில நடக்கிறதுக்கு அதான் வித்தியாசம். நம்ம சுய புத்தியிலே நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நாம் நடக்கும் பொழுது யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. ஹெல்ப் பண்ணலன்னா அவ்வளோதான், விழுந்துட்டுவோம். ஆனால் நாம் உண்மையாகவே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கே தெரியும், நமக்கே சத்துரு வர்றது நமக்கு தெரியும். நம்ம அலர்ட்டாக இருப்போம். நம்ம ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். எசேக்கியா பாருங்க, யாரும் தீர்க்கதரிசி வந்து நீ சாக போறன்னு தான் சொன்னாரு. அப்போ சொன்னப்போ என்ன பண்றாரு, உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது அதே தீர்க்கதரிசி திருப்பி அனுப்பி என்ன பண்றாரு, அவருக்கு விடுதலை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமனாக இருக்க வேண்டும். அதான் நான் சொன்னாரு. வாசிங்க ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில், ஆதியாகமம் 17 முதல் வசனம். ஆபிராம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயசானப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார், அழைத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்த உறுதிப்படுத்தினார், செய்தார், எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் ஆபிரகாமை அவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி அவனை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், என்ன முக்கியம்? ஆபிரகாம் என்னவா இருக்கணுமா? உத்தமனா இருக்கணுமா? கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆபிரகாமை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியும்.
அதனால கர்த்தர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, 99 வயசுல கூப்பிட்டு, ஆபிரகாமே, நான் உன்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்தவும் உன்னை பெரிய ஜாதியாக்க நான் விரும்புகிறேன். அதனால நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நீ எனக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும், அப்பதான் நான் அதை செய்ய முடியும், இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? உத்தமமாய் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்திற்கு எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்போதான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட்ல என்ன பார்க்குறோம்? நாம் வளரும் போது சகல ஜனங்களுக்குள்ளும் மேன்மையாக இருப்போம், மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வளரச் செய்கிறார். அவர் வளரச் செய்யும் போது நம்ம வளரணும். அவர் கொடுக்கிற நியூட்ரிஷன்லாம் நம்ம எடுத்து, அவர் கொடுக்கிற உபதேசங்களை எல்லாம் கேட்டு, அவர் கொடுக்கிற எல்லா புத்திமதிகளை கேட்டு, வசனத்தை கேட்டு, வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் வளரணும். அப்படியே இருக்கக்கூடாது, அப்படியே வளர்ந்துட்டே போகணும். நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ளே நாம் வளரும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை மேன்மையாக வைப்பார். நம்மை மேன்மைப்படுத்துவது எதற்காக? மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, கடுகு விதை அது வளர்ந்து மரமாகும் பொழுது என்னவாகும்? அது ஆகாயத்து பட்சிகளுக்கு எல்லாம் அது பிரயோஜனமாக இருக்கும். பெரிய மரமாக வளர்ந்து நான் பெரிய மரமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது இல்லை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக. வாசிங்க செப்பனியா 3வது அதிகாரத்தில் செப்பனியா 3:14 வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. உங்களுக்குள்ளே துக்கமே வேண்டாம்னு சொல்றாரு. 17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஏன்னு கேட்டா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தரை உனக்கு உன் மத்தியில் அவருக்கு சிங்காசனம் போட்டு அவர் அமர வைத்திருக்கிறாய். கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ கொடுத்திருக்கிறபடினாலே உனக்கு சந்தோஷம். நீ கம்பீரித்து பாடு. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. தேவனாகிய கர்த்தருக்கு பதிலாக வேற யாரும் உடைய வாழ்க்கையில நடுவில் இருக்கக்கூடாது. வேற எந்த காரியமும் இருந்தால் அது விக்கிரகமாக மாறிவிடும். கர்த்தருக்கு பதிலாக வேற ஏதாவது நாம் முக்கியத்துவம் கொடுத்து, உன்னுடைய பெற்றோரோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய சொத்தோ, உன்னுடைய படிப்போ, உன்னுடைய வேலையோ எதுவானாலும் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பதிலாக நீ அதை உன்னுடைய மைய பகுதியில் வைக்கும் பொழுது அது உனக்கு விக்கிரகமாக மாறி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கூடாமல் செய்யும். எல்லா கவனம் எல்லாம் அங்கே தான் இருக்கும். உன்னுடைய எல்லா கவனமும் உன்னுடைய வாழ்க்கையின் மைய பகுதியில் எதை வச்சிருக்கிறியோ அதில் தான் போகும். அதுக்கு தான் எல்லாவற்றையும் உன்னுடைய நேரம், உன்னுடைய திங்கிங் எல்லாவற்றையும் அதில் தான் செலவிடுவேன். ஆனால் கர்த்தருக்காக கொஞ்ச நேரம் தான் நம்ம செலவிடுவோம். ஆனால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில மைய பகுதியாக வைத்தால் அங்கே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நம்முடைய எல்லா கவனமும் அங்கே தான் இருக்கும். அப்போ நாம் கர்த்தருக்காக செய்வோம், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். என்ன சொல்றாரு? சீயோனே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறதுனால உனக்கு சந்தோஷம். வாசிங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். ஹல்லேலூயா. 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார், உங்களை எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை புகழ்ச்சியாக கர்த்தர் வைப்பாராம். இது கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்ற காரியம். ஹல்லேலூயா. அது நிச்சயமாக செய்வார். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38 வசனம் கூட வாசிங்க. யோவான் 7வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை கூட வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவனுடைய உள்ளத்தில் இருந்து என்ன புறப்பட்டு போகும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ப்ளூரல்ல சொல்றாரு, பல நதிகள் புறப்பட்டு போகும். ஹல்லேலூயா. அந்த நதிகள் புறப்பட்டு போகும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? எசேக்கியேல் 47:9 வசனத்தை வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், என்ன சம்பவிக்கும்? பிரியமான சகோதரனே, சகோதரியே, விசுவாசியே,
உனக்குள் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும் பொழுது சம்பவிப்பது என்ன தெரியுமா? வாசிங்க. இந்த நதி போகும் இடமெங்கும், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் எல்லா ஜீவ பிராசிகளும் யாவும் பிழைக்கும், எல்லாம் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும் இடம் எல்லாம் பிழைக்கும், எல்லாம் ஆரோக்கியமாகும். வாயை திறந்து பேசுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க, கர்த்தருடைய அன்பை சொல்லுங்க. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், உங்களுடைய கமாண்ட், மற்றவர்கள் மேல நீங்க கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர்களை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆரோக்கியப்படுவார்கள், அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாக இருக்க வேண்டும், உத்தமமாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாக ஜீவிக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். நம்முடைய கண் வழியாக, கை வழியாக, வாய் வழியாக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய் அது யாரையெல்லாம் டச் பண்ணுதோ அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்வார்கள், அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த உயர்வு எத்தனை பேருக்கு வேண்டும்? ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் பொழுது இந்த உயர்வு நமக்கு கிடைக்கும். கடைசியாக 7வது குறிப்பை கூட பாருங்க. கடைசி பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக நான் எளிமையானவன், எனக்கு வாழ்வது எப்படி என்று கற்றுத்தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நான் எளிமையானவன், நான் சிம்பிள், ஆனால் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய தேவ ஆலோசனையை நாம் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி கேட்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். ஆகவே சுயத்தை விட்டு தேவ ராஜ்யத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுத்த பிறகு தேவனிலே நிலைத்திரு, தேவனுடைய வசனத்திலே உபதேசத்திலே நிலைத்திரு. அப்பொழுது நீ யாராக இருந்தாலும், கடுகு விதையா இருந்தாலும், கோதுமை மணியா இருந்தாலும், உன்னை மாற்றி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னிலிருந்து கனி தானாக வரும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், பிழைப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். வாசிங்க எரேமியா முதல் அதிகாரத்தில், எரேமியா முதல் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். இதெல்லாம் பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் நம்மை நோக்கி வருகிறது. உங்களுக்காக என்று எடுத்துக்கொள்ளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நம் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காக என்று இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கடுகு விதையை போல நீ சிறியவளாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எரேமியாவுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு வருகிறது. ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, அது என்றைக்கும் உயிர் உள்ளது. இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இதை கிரியை செய்யும். உங்களுக்காக என்று இதை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஜாதிகளுக்கு நீங்கள் தீர்க்கதரிசிகள். பிரியமானவர்களே, ஜாதிகளுக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, பாதாளத்தை குறித்து சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாக உங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எப்படி தாழ்த்துறார் பாருங்க. எரேமியா தன்னை எப்படி தாழ்த்துறார் பாருங்க. வாசிங்க. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் அனுப்புகிறேன். நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாது, நீ சிறு பிள்ளையா இருக்கலாம், இனிமே அப்படி சொல்லாது. ஏன்னா நான் உன்னை கமிஷன் பண்ணி உன்னை பெரியவனாக்கி உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றி நான் உன்னை அனுப்புறேன். ஆனால் இனிமே என்ன, நீ சிறு பிள்ளை கிடையாது, இனிமே நீ தீர்க்கதரிசி. வாசிங்க. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. உங்களோட சொல்றார், உங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஜாதிகள் பிழைக்கும்படியாக,
ஜாதிகளுக்கு ஆரோக்கியம் வரும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்து கொண்டார் என்று உறுதிப்படுத்துகிறார். அதனால கர்த்தர் இன்றைக்கு மீண்டுமாக மறுபடியுமாக உங்களுடைய வாயை தொட்டு ஆசீர்வதித்து உங்களை கமிஷன் பண்ணி அனுப்புறாரு. அதனால தைரியமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. பிசாசை கட்டி, கர்த்தருடைய நாமத்தினால பிசாசை கட்டி அந்தகார சக்திகளை அப்புறப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வாயின் வார்த்தைகளோடு இருந்து, கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாயின் வார்த்தைகளோடு இருந்து இந்த தேசங்களை இன்றைக்கு ரட்சிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கமிஷன் எடுத்துக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போறீங்க? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக ஒரு பெரிய சேனையாக எழும்பி கர்த்தருக்காக நாம் கிரியை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.